ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ 2 நாளில் என்னுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு டெல்லிக்கு போன அண்ணாமலை அவருடைய பிறந்த நாளான நேற்றும் கூட தமிழ்நாட்டுக்கு திரும்பலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிதின் நபீன் கிட்ட போகிறோம், இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரீசன்ஸ்னால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற லெட்டரை கொடுக்குறோம், திருப்பி தமிழ்நாட்டுக்கு போகிறோம், பர்த்டே அன்னைக்கு நியூ பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அண்ணாமலையினுடைய பிளானாக இருந்துச்சான். ஆனால் திடீர்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷாவினுடைய ஒரு ஃபோன் கால் அப்படின்றது அண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த பிளானையும் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால இந்த இழுப்பறி? அண்ணாமலை கிட்டத்தட்ட 4 நாளா டெல்லியில முகாமிட்டு இருக்கக்கூடியதனுடைய பின்னணி என்ன, அதை தாண்டி பாஜக என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய தலைவராக வந்ததுக்கு அப்புறமா பாஜக ஒரு தனி செல்வாக்கு அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே கிரியேட் ஆனாங்க. அவங்க வந்துட்டு ஏப் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால இந்த இழுப்பறி? அண்ணாமலை கிட்டத்தட்ட 4 நாளா டெல்லியில முகாமிட்டு இருக்கக்கூடியதனுடைய பின்னணி என்ன, அதை தாண்டி பாஜக என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய தலைவராக வந்ததுக்கு அப்புறமா பாஜக ஒரு தனி செல்வாக்கு அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே கிரியேட் ஆனாங்க. அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு லோயலா இருந்தாங்கன்னா, அவங்க அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டாலும் கூட, அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவாகவே தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கட்சிக்காக உழைச்சாரு, அவரை மாதிரி யார் உழைச்சா, அவரை மாதிரி தீவிரமான அரசியல் யார் பண்ணா, அவர்கிட்ட இருந்து ஏன் மாநில தலைவர் பதவியை கொடுக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி அண்ணாமலைக்காகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தேசிய கட்சிகள் அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் உட்கட்சி பூசல் இருக்கு இல்லையா, மாநில கட்சியும் அப்சல்யூட்லி இருக்கும், ஆனா தேசிய கட்சியில அது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால அண்ணாமலைக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தரப்புகள், ஏன் வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பே உள்ளடி வேலைகள்லாம் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஒரு பக்கம், நயினார் நாகேந்திரன் தரப்பு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அண்ணாமலையை இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவரும் பொறுத்து போயிட்டே இருக்காரு. 2026 சிங்கானல்லூர் நிற்கிறதுக்கு சீட்டு கேட்கிறாரு, அதுவும் தரப்படலனால எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாரு. ஸோ ரிசல்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான ரிசல்ட் அப்படின்றது வருது. இதனால அண்ணாமலை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் மோடுக்கு போறாரு. என்னடா இது, அண்ணாமலை எப்பயுமே அதிரடியா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அண்ணாமலை திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போறாரு அப்படின்னும் போதுதான் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்ல அவர் இறங்கிட்டாரு அப்படின்ற செய்திகளும் வருது. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த செய்திகள்லாம் வெளி வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போய் நிதின் நபீன் வந்துட்டு ஒரு 4 பக்கத்துல கடிதம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம கட்சி வந்துட்டு எலெக்ஷன்ல தோற்றதுக்கான காரணம். அதை தாண்டி வந்துட்டு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் இருக்கு இல்லையா, நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லி தான் போட்டி போடுறாங்களே தவிர கட்சி ஜெயிக்கணும், கட்சி சொல்லக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அங்க கிடையாது. நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும் அப்படின்ற மனப்பான்மை தான் தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்தை கொடுத்து உடனடியா கிளம்புறாரு. ஸோ அவர் திருப்பி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு அவருடைய பார்ட்டியை லான்ச் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கறது தான் அவருடைய பிளானா இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு வரவே அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா தான் அமித்ஷா இருக்கார் இல்லையா, அமித்ஷா வந்துட்டு அவருடைய வீட்டில் போய் மீட் பண்றாரு. அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம பேசிக்கலாம், ஆனால் திடுதிப்புன்னு வந்துட்டு இப்படி விலகிறது அப்படின்றது கட்சிக்கும் நல்லதில்லை, உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை அப்படின்றதுனால நயினார் நாகேந்திரனையும் அங்கே வர சொல்றாங்க. ஸோ டைரக்டாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
அண்ணாமலை இப்ப கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அவர் விலகுனா அதுக்கான தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப பெரிய நெகட்டிவா ஒரு சர்க்கிளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனும் ஒத்துக்கிறாரு. அண்ணாமலை வந்துட்டு விலகி தனிக்கட்சி ஆரம்பிச்சு நமக்கு ஃபேவரா நடந்துக்கிறேன், நம்ம பாஜக வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அண்ணாமலை பாஜக இருந்து போனா கூண்டோட உறுப்பினர்கள்ல இருந்து நிர்வாகிகள்ல இருந்து எல்லாரும் அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க, பாஜக வலுவிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் அண்ணாமலைய டெல்லியிலேயே தங்க சொல்லியிருக்காரு அமித்ஷா. எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம், ஆனா ரிசைன் பண்ற முடிவை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மத்திய பேச்சுவார்த்தையில தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் கிட்ட சரி ஓகே நீங்க வந்துட்டு மத்திய அமைச்சர் பதவி அப்படின்றத எடுத்துக்காங்க, பின்னாட்கள்ல வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டான போஸ்டிங்ஸ் அப்படின்றதும் கொடுக்க சொல்றோம். ஆனா இப்போ வந்துட்டு அண்ணாமலை போயிட்டாரு அப்படின்னா மறுபடியும் கட்சியை கட்டி அமைக்கிறது இருக்கு இல்லையா. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் தமிழ்நாடு ஃபுல்லா பாஜக அப்படின்ற ஒரு பிம்பம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலை இந்த நேரத்துல வெளியில போனாரு அப்படின்னா அது அவருக்கு எந்த அளவுக்கு லாஸோ இல்லையோ, ஆனா பாஜகவுக்கு அது ரொம்ப பெரிய லாஸா போய் அமைஞ்சிடும். மறுபடியும் ஒருத்தர் வந்து கட்சியை வந்துட்டு கட்டமைச்சு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்றது அப்படின்றது இப்போதைக்கு நடக்காத வேலை அப்படின்றதுனால அண்ணாமலையை கைவிடுறதுக்கு டெல்லி தரப்பு தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த பெரிய தலைவரை சந்திச்சாலும் போட்டோ போட்டு அதை வெளிப்படுத்திக்காத அமித்ஷா அண்ணாமலையினுடைய சந்திப்புக்கு அப்புறமா போட்டோ ரிலீஸ் பண்ணது அண்ணாமலை பாஜக எவ்வளவு முக்கியமான ஆளு அப்படின்றத பாஜக தலைமை உணர்ந்திருக்கிறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவரா அறிவிக்கப்படுவாரு. நாளைக்கோ நாளானைக்கோ வந்துட்டு அண்ணாமலை தன்னிச்சையா செயல்பட, அதாவது டெல்லியினுடைய பிரஷரு, கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரஷரு, அதை தாண்டி வந்துட்டு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரஷரு, இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை தன்னிச்சையா தன்னுடைய முடிவுக்கு கட்சியை நடத்துறதுக்கான அங்கீகாரம் அப்படின்றத டெல்லி தலைமை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பிள்ளைகள். அதனால முன்ன இருந்ததை விட வெகு எப்படி சொல்றது காரசாரமா வெகு ஒரு அதிரடி அரசியல் அப்படின்றத அண்ணாமலை பண்றதுக்கு ரெடியாதான் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கே கிளம்புறாரு அப்படின்றதுனால அண்ணாமலை 2.0 ரெடி லான்ச்சுக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ பாஜகவினுடைய இந்த முடிவை பத்தியும் அண்ணாமலையினுடைய முடிவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.